அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. ஸோ அந்த வரிசையில நம்ம இந்த பர்ட்டிகுலர் வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் ஒவ்வொரு கல்லூரியும் எந்த ரவுண்ட்ல நிரம்பிச்சு, எவ்வளவு இடங்கள் நிரம்பிச்சு, அப்படின்னு நம்ம ஒவ்வொரு காலேஜையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு வர்றோம். இதுல ஏற்கனவே நம்ம வந்து சில மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வரிசையில இப்ப நம்ம வந்து சென்னை மாவட்டத்துல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே இந்த சென்னை மாவட்டத்திலே பார்ட் 1ல ஒரு 20 கல்லூரிகள் பத்தின டீடைல்ஸ் குடுத்துருக்கேன். அது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இப்ப ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள வந்து சென்னை மாவட்டத்தில இருக்கக்கூடிய கல்லூரிகள் பத்தி அனலைஸ் பண்ண போறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுல ஆல்ரெடி சொன்ன மாரி இது எதுவுமே லிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஜஸ்ட் காலேஜோட கோட பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1243 செயின்ட் லூட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். ப்ரீவியஸா இந்த காலேஜோட பேர் வந்து மாதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. தண்டலம்ங்கிற இடத்துல இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, செயின்ட் லூட்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. 2009ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 5 கோர்ஸ் நடத்துறாங்க. 271 சீட்டு. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் எந்த சீட்டுமே ஃபில் ஆகல. 3 ரவுண்ட்ல ஒரு 33 சீட்டும், 4த் ரவுண்ட்ல ஒரு 14 சீட்டும் தான் ஃபுல் ஆயிருக்கு. டோட்டலாவே உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல ஒரு 17 சீட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், ராமாபுரம், சென்னை. 1996ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 15 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 909 சீட் வந்து கவுன்சிலிங். இப்ப நான் சொல்லிட்டு இருக்க டேட்டாஸ் எல்லாமே ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் டேட்டா மட்டும்தான். 909 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் பாருங்க 566 சீட், அதாவது 62% சீட்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 315 சீட், அதாவது ஒரு 34% சீட். இந்த 2 ரவுண்ட பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா ஒரு 97% சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆயிருச்சுங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 23 சீட்டு. ஸோ டோட்டலா 99.4% ஆஃப் சீட்ஸ் ஃபில்லான ஒரு கல்லூரியா வந்து ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்கப்படுது. இதுல முக்கியமான ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா இருக்குது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்த கல்லூரி 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. 2001ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 383 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க 9 சீட் மட்டும் ஃபில் ஆயிருக்கு. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 308 சீட்டு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 58 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி மொத்தம் 98% சீட்ஸ் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு 80% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரின்னு பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1307 ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. 1995ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 335 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வெறும் 4 சீட்டு மட்டும் தான் ஃபுல் ஆயிருக்கு. பட் மெயின் இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 273 சீட், அதாவது 81.5% இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 44 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும் சேர்த்தி மொத்தம் 97% சீட்ஸ் கவுன்சிலிங்ல மட்டும் நிரம்பியிருக்கு. பட் நம்மளுக்கு எப்படி நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1309 மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ், கோடம்பாக்கம், சென்னை. 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 385 சீட் டோட்டலா கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 52 சீட், அதாவது 13.5% மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 295 சீட், அதாவது ஒரு 77% சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 31 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டும் சேர்த்தி மொத்தம் 98.7, அதாவது 99% சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1310 மிஸ்ரிமால் நவ்ஜி முனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜ், துறைப்பாக்கம், சென்னை. மொத்தம் 1994ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 162 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 சீட்டு மட்டும் ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 66 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 60 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு.
ஃபோர்த் ரவுண்டில் ஒரு 7 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. அதாவது செகண்ட் ரவுண்டில் கடைசி ரேஞ்சஸில் இருக்கக்கூடியவங்களும் தேர்ட் ரவுண்டில் ஸ்டார்டிங் ரேஞ்சஸில் இருக்க மக்களும் ஈக்குவலாக எடுத்த ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. கவுன்சிலிங்கில் ஒரு 83% சீட்ஸுங்கிறது ஃபில் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய லெவல் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்த கல்லூரி 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொறியியல் கல்லூரி. 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 510 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 29 சீட்டு ஃபுல்லா இருக்கு. மெயின் எங்க ஃபுல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் 391 சீட், அதாவது 77% சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 75 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்டும் சேர்த்தி டோட்டலா 97.5 கிட்டத்தட்ட 98% சீட்ஸ் கவுன்சிலிங் ஃபுல்லா இருக்கு. பட் நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1317 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. 1994 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 13 கோர்ஸ் நடத்துறாங்க. 692 சீட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 360 சீட்டு முடிஞ்சிருச்சு. அதாவது 52% சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 302 சீட், அதுல ஒரு 44% சீட்ஸ் நிரம்பிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 23 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி 99.1% அளவு சீட் வந்து கவுன்சிலிங் நிரம்பிருச்சு. பட் இதுல நம்ம மெயினா எப்படி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மோஸ்ட் ப்ராபப்ளி சீட்ஸ் மூவ் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் ஈக்குவலா போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் எடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓஎம்ஆர், சென்னைங்க. அடுத்த கல்லூரி 1318 டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காரப்பாக்கம், சென்னை. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. 352 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு ஃபில் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒருத்தர் மட்டும் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 43, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 10 பேர் சொல்லி மொத்தம் 15% சீட்ஸ் மட்டும் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. அப்ப இதை எந்த ரவுண்ட்ல எடுக்கலாம்ங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்க. அடுத்த கல்லூரி 1319 தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ், காரப்பாக்கம், சென்னை. 1995 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 282 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 11 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 68 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 37 பேர் எடுத்திருக்காங்க. மொத்தம் 41% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய கல்லூரியில தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் வருதுங்க. அடுத்த கல்லூரி 1321 சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சைபட்னு சொல்லுவாங்க, கிண்டியில இருக்குங்க. 1968 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 2 கோர்ஸ் மட்டும் நடத்துறாங்க. 107 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 24 சீட்டு, செகண்ட் ரவுண்ட்ல 82 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு சொல்லி 100% ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங் நிரம்பின ஒரு கல்லூரி. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1322 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இசிஆர், சென்னைங்க. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 17 கோர்ஸ் நடத்துறாங்க. 978 சீட்டு கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டு மட்டும் ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 277 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. பட் மெயின் இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 561 சீட் தேர்ட் ரவுண்ட்லயும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 45 சீட்டும் சேர்த்து டோட்டலா 91% கவுன்சிலிங்ல ஃபில்லான கல்லூரி. பட் நம்மளோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுத்த ஒரு கல்லூரியா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சென்னை. அடுத்த கல்லூரி 1335 ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை. ஸோ 2009 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 263 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 12 பேர் எடுத்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட் 35 பேரும், ஃபோர்த் ரவுண்ட்ல 9 பேர் சேர்த்து மொத்தம் கவுன்சிலிங்ல 22% சீட்ஸ் ஃபுல்லான ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. இதுல எந்த ரவுண்ட்ல போய்க்கிறாங்கிறத நீங்களே பார்த்துக்கலாங்க. அடுத்த கல்லூரி 1339 மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ். ப்ரீவியஸா இந்த காலேஜோட பேர் மகாலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருந்திருக்கு, குரோம்பேட், சென்னை. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 213 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒருத்தர் மட்டும் சேர்ந்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் 53 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பட் மெயின் உங்களுக்கு எங்க ஃபுல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 70 சீட் வந்து தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 13 சீட்னு சேர்த்து மொத்தம் 64% சீட்ஸ் வந்து நிரம்பின ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுறது மகாலட்சுமி டெக்னிக்கல் கேம்பஸ்ங்க. அடுத்த கல்லூரி 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்றத்தூர், சென்னை.
2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி 14 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 1067 சீட் வந்து ஒதுக்கியிருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே பார்த்தீங்கன்னா 1032 சீட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 97% சீட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 34 சீட். ஸோ டோட்டலா 100% சீட்ஸ் ஃபில் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அதிகப்படியான மாணவர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குன்றத்தூர், சென்னை. அடுத்த கல்லூரி 1405 தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மணிமங்கலம், சென்னை. 2001 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 386 சீட் கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல 222 சீட், அதாவது உங்களுக்கு அதிகப்படியா செகண்ட் ரவுண்ட்லயும், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 151 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்னு சொல்லி கவுன்சிலிங்ல 99% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. பட் நம்ம அக்கார்டிங் டு நம்ம டேட்டா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களும் தேர்ட் ரவுண்ட் மாணவர்களும் ஈக்குவலா எடுத்திருக்கக்கூடிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்த கல்லூரி 1407 ஜிகேஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. 1996 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 10 கோர்ஸ் நடத்துறாங்க. 229 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டும் செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 33 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 91 சீட்டு ஃபில் ஆயிருக்குங்க. ஸோ டோட்டலா 61% சீட்ஸ் கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1411 மாதா இன்ஜினியரிங் காலேஜ், குன்றத்தூர், சென்னை. 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 326 சீட் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட்டு தான் ஃபில் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 18 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. மெயின் இவங்களுக்கு எங்க ஃபில் ஆயிருக்குன்னா 90 சீட் வந்து தேர்ட் ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா ஒரு கவுன்சிலிங்ல 37% சீட்ஸ் தான் ஃபுல்லா இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேரக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. மாதா இன்ஜினியரிங் காலேஜ், குன்றத்தூர், சென்னை. அடுத்த கல்லூரி 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 276 சீட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 145 சீட், அதாவது ஒரு 53% சீட்ஸும், செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 94 சீட்டு 34% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. ஸோ டோட்டலா கவுன்சிலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98% சீட்ஸ் நிரம்பியிருக்கு. ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்திருக்கிறாங்க, செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிறது இருக்குங்க. அடுத்த கல்லூரி 1416 ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜ், திருநின்றவூர், சென்னை. 2001 வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி 7 கோர்ஸ் நடத்துறாங்க. 252 சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபில் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 9 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 66 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 33 சீட் ஃபில் ஆயிருக்கு. ஓவராலா 43% சீட்ஸ் கவுன்சிலிங் ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேரக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுறது ஜெயசக்தி இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஒரு 20 கல்லூரிகள் பற்றின தகவல்கள். ஸோ இன்னும் அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் அடுத்து பார்ட் 3ல பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.